Thank you. எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு 9 கொடுக்கலாம். மொட்டராஜேந்திரன் சாரோட காமெடி அங்கங்க நல்ல அவரே தூக்கி சாப்பிட்டாரு. பாருங்க, நீங்களே பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. லாக்லாம் பெருசா இல்ல. இன்ஃபேக்ட் என்னோட மெனி சீன்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அதனால அந்த 2 மார்க்கு நான் சொன்னதா கூட இருந்துக்கலாம். அவர் படத்துல காமெடினாலே எல்லாமே நல்லா இருக்கும். டயலாக்ல இருந்து எல்லாமே சூப்பரா ஒர்க்கடா இருக்கும். சீன்ஸாவுமே நிறைய இடத்துல ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. ஆமா, டெஃபினட்டா அதுவும் ஒரு ஹீரோ அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த படத்துலயுமே ஒரு டயலாக் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, நான் தான் என்னோட ஸ்பேஸ் கொடுக்குறேன் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ டோட்டலாவே எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையில நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் அண்ட் கேரக்டர். இது ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாம எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸிங்கிறதுனால ஆமா, எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் அண்ட் ஈக்குவலான பெர்ஃபார்ம் பண்ற இதுவும் இருந்துச்சு. இல்ல, எல்லாமே வெரைட்டி தேவையில்ல. எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானே. காமெடி ஒரு நாள் பண்ணணும், ஒரு நாள் சீரியஸா பண்ணலாம். எல்லா கேரக்டரும் அந்த வெரைட்டி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, எப்படி இருந்தது? அவர் ஃப்ரெண்டுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது எஃபெக்ட் பண்ணிருக்காங்களா? தெரியல, நான் எந்தெந்த ப்ரொடக்ஷன் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரொடக்ஷன் ரொம்பவே சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அதுவும் க்ரூஸ் எல்லாம் போகும்போது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. டீமே ஃபேவரட்டா மாதிரி ஷூட் முடிஞ்சோடனே ஏண்டா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, டெஃபினட்டா ஒரு குடும்பமா ஒன்னா இணைந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இல்ல, அதுக்கு ஈக்குவலா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பழைய மியூசிக் எல்லாமே யூஸ் பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கோவிந்தா சாங் சர்ச்சையாச்சு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போட்டுருந்தாங்களா? இல்ல, அது படத்துல இல்ல நினைக்கிறேன். ஓகே, டைரக்ஷன் எப்படி இருந்தது? டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே மெயினா நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நம்மள கதைக்குள்ளே வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு. ரிவ்யூவர்ஸ் ட்ராலும் பண்ணல, சூப்பர்னு சொல்ல. அடுத்த பாட்டு வரும் கண்டிப்பா. படத்துல பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இந்த மூவில மியூசிக்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் அதெல்லாம் எதுவுமே சாங்ஸே அந்த அளவுக்கு இல்ல. சாங்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் சாங்ஸே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா மிரட்டி இருந்தாங்களா இல்ல எப்படி? பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா காமெடியா ஜாலியா நல்லா ஜாலியா வைப் பண்ற மாதிரி படம். வைப் பண்ற மாதிரி இருக்கு. படம் வேற லெவல் சூப்பரா இருக்கு. இந்த ரிவ்யூ வச்சே தான் ரிவ்யூ அடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மாறனா இருக்கட்டும், கிருஷ்ணயா இருக்கட்டும், சந்தானத்தோட அடுத்து இன்னும் எத்தனை 10 பாட்டு கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு படத்துல அவ்வளோ கண்டென்ட். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் சொன்னேன், எல்லாரும் கேரக்டருமே எல்லாருக்குமே வேலை இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர். பாருங்க, நீங்களே பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. காமெடில நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? மூவி எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹாரரா இருந்தா நல்லா காமெடியா ஜாலியா எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜிவிஎம் ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா. எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு 9 கொடுக்கலாம் bro. ஆமா, ஸ்டார்டிங் ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் லாக் ஆச்சு, அப்புறம் பிக் பண்ணிட்டாங்க. சந்தானமோட காமெடில அது சொல்லவா வேணும், சூப்பரா பண்ணிருந்தாங்க, நல்லா பண்ணிருந்தாங்க. ஓகே, மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. சிஜி ஒர்க் செம்மையா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஹியூமரிக்கல் போர்ஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சூப்பர். அதான் இவங்க காம்போ எப்பவுமே நல்லா இருக்கும்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி சூப்பரா பண்ணாங்க. சந்தானம் தர வேற மத்தவங்களோட காமெடி நல்லா இருந்ததுன்னா யாருக்கு நல்லா இருந்துச்சு? யாரு அந்த அவர் நேம் தெரியல. பட் ஆனா கிங்ஸ் ரெடின் கிங்ஸ் நல்லா பண்ணாரு. ஜிவிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் வச்சு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா கலக்கிருந்தாரு. ஆமா, அவர் நல்லா ஒர்க் பண்ணிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. ஹியூமர் அவர் ஹியூமர் பண்ணாரு, அது நல்லா இருந்துச்சு. அதாவது டார்க் ஹியூமர் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்ல சீரியஸான கேரக்டர் பண்ணி பாத்துறோம். அதனால இது வேற மாதிரி வேற பேட்டர்ன். அது இல்லாம சந்தானத்தோட கேரக்டர் செஷனும் சரி அண்ட் ஆக்டிங்கும் சரி டோட்டலா டிஃபரெண்டா பண்ணிருப்பாரு. புதுசா ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஆக்டிங் யூஸ்வலா இருக்கிற மாதிரி கவுண்டர் இவர் ஒர்க் பண்ணாம ஸ்கிரீன் ஸ்பேஸ் நிறைய கோ ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. அது அதே மாதிரி ஒர்க் பண்ணா இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. ஆமா, அதேதான்.
ஆமா ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ஸ்பேஸ் நிறைய கொடுத்திருந்தாரு மத்த ஆர்டிஸ்டுக்கு. ஆமா இவர் வந்து இப்போ ஆக்டிங் ஓரியன்டா போயிட்டாரு. மத்த ஆர்டிஸ்ட் வந்து ஹியூமரிக்கல் பர்சன் அவங்க சரி விட்டாரு. அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடிலாம் எப்படி பண்ணிருந்தாங்க? பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு எல்லாமே. சந்தானம் தவிர வேற யாரெல்லாம் ரொம்ப கலக்கிருந்தாங்க? மாறன் சார் செமையா பண்ணியிருந்தாரு, மொட்டராஜேந்திரன் சார் செமையா பண்ணியிருந்தாரு. இந்த ஜிவியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அல்டிமேட்டா இருந்துச்சு. அவரோட கேரக்டரைசேஷன் அப்படியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க குட்டி குட்டி பசங்கலாம். நெக்ஸ்ட் டைம் எத்தனை தடவை பாப்பீங்க? நெக்ஸ்ட் டைம் பார்க்க வேண்டியதுதான், ஃபேமிலியோட ஒரு வாட்டி இன்னும் நிறைய வாட்டி பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப சலிக்காத படம் ஆயிடுச்சு. ஆமா, சந்தானம் படம்னாலே நார்மலா ஒரு காமெடி இருக்குன்னு ஒரு வரலாம்ல, அதை நம்பி நீங்க வரலாம். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஏன்னா அக்கார்டிங் டு மீ ஒரு நல்ல படம்னா வந்துட்டு தெரியல, என்னோட எதிர்பார்ப்பு மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் 800 நல்ல மார்க் தானேங்க. இல்ல அப்படின்ட்டுலாம் குறைகள்னு எதுவுமே இல்ல. தெரியல அது எப்படி சொல்றது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், லாக் ஆயிருக்குன்னு ஏதாவது தோணுச்சுங்களா? பெருசா லாக் ஆகல. ஏன்னா தேங்க்யூ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா. இல்ல ஆர்யா ஃப்ரெண்டுக்காக பண்ண மாதிரி ப்ரொஃபஷனலா தான் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி பிசினஸ் ஓரியன்டா தான் இருந்திருக்கு. பிளஸ் ஆப்வியஸ்லி பிசினஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் சக்சஸ்ஃபுல்லா வரும். படம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஜிவியோட ஆக்டிங் வந்து வேற டைரக்ஷன்ல காமிச்சிருக்காங்க. இது எப்படி ஃபீல் பண்ணீங்க? வந்து அவர் ஒரு சீரியஸான கேரக்டராவே பார்த்துட்டு. ஆமா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஜிவிஎம் ரொம்ப கம்மியா காமிச்சிட்டாங்களோன்னு தோணுது. அதாவது அவர் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா காமிச்சிட்டாங்க எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. மத்தபடி வேற சந்தானம் தவிர வேற மத்தவங்களோட காமெடிலாம் எது நல்ல ரோல்? மொட்டராஜேந்திரன் சாரோட காமெடி அங்கங்க நல்ல அவரே தூக்கி சாப்பிட்டாரு. அவர் நல்லா இருந்துச்சு. அவங்க காமெடிலாம் எப்படி இருந்தது? கிங்ஸ்லி வந்து ஆக்சுவலி அவரோட யூஷுவல் ஸ்டைல தான் வந்து ஒரு கவுண்டர் வச்சு பிளாக் பண்ணி விட்டாங்க ஸ்டார்டிங்ல கிங்ஸ்லிய. ஸோ இந்த படத்துல வந்து கிங்ஸ்லி ஸ்டைலையும் தாண்டி நீங்க மொட்டராஜேந்திரன் சார் அவுட்ஷைன் ஆகிறத பார்க்கலாம்.